ஹரியோம். என்னோட பேர் டாக்டர் கே நீலகிருஷ்ண ஆழ்வார். நான் யோகல் MD-PhD முடிச்சிருக்கேன். இப்போ சேலம் தென்திருப்பதிங்கிற பெருமாள் கோயில் பெருமாளுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சேலம் மரபு விதை திருவிழா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து பார்த்ததுல. ரொம்ப நல்லா இருக்கு. நேச்சுரல் அந்த நேச்சரோட இயற்கையோட இணைந்து வாழணுங்கிறது இதை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக அந்த ஆசை வர்றது. நம்ம டிவியில் இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்க்குறோம். பட் அதோட நேரில் பார்க்குற மாதிரி இல்லை. அதோட நம்ம நேரில் பார்க்கும்போது நம்மளை சுற்றி எத்தனை வகையான மூலிகைகள் இருக்குது, இவ்வளோ பொருட்கள் இருக்குதாங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. சேலத்தில் இது 2வது தடவை நடக்கக்கூடிய விதை கண்காட்சின்னு சொன்னாங்க. பட் இதுதான் முதல் தடவை நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய கூட்டம், மக்களுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்குங்கிறது இங்கே பார்த்ததுக்கப்புறம் தெரியுது. இன்னும் 5 மணி வரைக்கும் இருக்குது. இன்னும் மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மூலிகைகள் பொருட்கள் எல்லாமே ரொம்ப விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான விலையில் இருக்குது. ஆன்லைனில் வாங்குறோம் ரொம்ப குறைவாக இருக்குது. நல்ல குவாலிட்டியான பொருட்கள் எல்லாம் இருக்குது. மூலிகைகள் இத்தனை வகை, மூலிகையில் சம்மந்தப்பட்ட பொருட்கள், உணவுப் பொருட்கள் இவ்வளோ இருக்காங்கிறது இங்கே வந்து பார்த்தா அதிசயமாக இருக்குது. இதை டிவியில் தான் பார்த்துருக்கோம், நேரில் இப்போ தான் முத பார்க்குறோம். அதோட இங்கே நெல் வந்து நம்ம எல்லாம் ஒரு அரிசி மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்கு நெல் எப்படி விளையுதுன்னு கூட தெரியல. இத்தனை வகையான நெல் இருக்கிறதுங்கிறது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதே மாதிரி மூலிகை மரங்கள் இவ்வளோ மரங்களையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் பாரம்பரிய காய் விதைகள் எல்லாம் அவ்வளோ இருக்குது. வெண்டைக்காரை பார்த்தோன்னா அவ்வளோ வகை, இவ்வளோ விதவிதமாக இருக்குது. காய்கறிகள் எல்லாம் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டு வந்து காட்டணும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த பாரம்பரியம் கலாச்சாரம்ங்கிறது போகணும். இந்த வேளாண்மை பொருட்கள்லாம் போகணும். மூலிகைகள் காட்டுங்க. கண்டிப்பாக குழந்தைகளை கூட்டிகிட்டு வாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதோட இந்த மாதிரியான விதைகள் காய்கள் எல்லாம் இங்கே நடத்துகிறவர்கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, ஏன்னா நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு அது எங்கே போய் தேட முடியுமோ, நம்மளால் அலைய முடியுமோன்ட்டு நம்ம சேலம் மக்களுக்காக ஒரு வரப்பிரசாதமாக சொர்ணபுரியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் ஒரு சண்டேவும் இந்த சேலம் மரபு சந்தைங்கிற பேரில் நடத்த போகிறாங்க. அதனால் நம்மளுக்கு கவலையே கிடையாது. ஒரு வாரமும் நம்ம இதை வந்து வாங்கி பயன்படுத்தி நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை நடத்தினவங்களுக்கும் இதை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதுக்கு எல்லாரும் இந்த மாதிரியான கலந்துக்கிட்டு மக்கள் நல்வாழ்வு பெற்று நோயுற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் வேணுமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.